சங்கீதம் 30 அதனுடைய 2வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். 3வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும் போது, அதாவது இனி அடுத்த ஸ்டெப் மரணம் என்கிற நிலையில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் உயிரோடே காக்க வல்லவர். 118:17 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். 16 சொல்லுகிறார், என்னை சாவுக்கு, அடுத்த வசனம் 18, அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. 9வது சங்கீதத்தில் சொல்லுகிறார் 13வது வசனத்துல, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமே, ஹல்லேலூயா. தாவீதுனுடைய வியாதி, அந்த நிலையை பார்த்து சத்துருக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் இனி எழும்ப மாட்டான், அவன் எப்பொழுது சாவான் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். தாவீது சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க, என் கர்த்தர் என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார்? விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என் பரிகாரின்னு சொல்லுங்க, இயேசு என் பரிகாரின்னு சொல்லுங்க, இயேசுவே என் பரிகாரின்னு சொல்லுங்க. வாயினால அறிக்கை செய்யறதுல வெட்கப்படவே கூடாது. ஆமென். பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நியூ பிலீவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப அறிக்கை பண்ணுவாங்க. ரொம்ப நாள் பழக்கப்படும் போது கொஞ்சம் வாய் திறந்து சொல்றதுக்கு கூச்சமா இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. எப்பவுமே நம்ம நியூ பிலீவர்ஸா தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இயேசுவே என் பரிகாரி. ஆமே, அவர் சுகம் தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆமே. நான் வேகமாய் சொல்லி கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபம் பண்ண போறோம். தெய்வீக சுகம் என்பது பிள்ளையின் அப்பம். ஆண்டவர் அதை பிள்ளைகளுக்கென்று கொடுக்கிறார். ஆண்டவர் இடத்துல அதை கேட்கணும். ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுடைய சுகத்துக்காக ஆண்டவர் இடத்துல வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. நீ இவ்வளவு என்னை தேடி வர, என்னை பின்பற்றி வர, ஏன் நீ பிள்ளையா மாற முயற்சிக்க மாட்டேங்கிற? நீ பிள்ளையா மாறு, உன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவர் சிம்பிள் காஸ்பலை ஒரே லைன்ல முடிச்சிட்டார். ஆமே, உனக்கு இவ்வளோ, உனக்கு ஏன் கஷ்டம்? நீ கூப்பிட்டோம் நான் கேட்காதது மாதிரி போறதுக்கு காரணம் என்ன? நீ, உனக்கு சுகம் வேணும், எனக்கு பிள்ளை வேணும். ஆமே, நீ பிள்ளைய மாறணும். அவள் விசுவாசித்தாள். அந்த இடத்துல அவளுடைய ஃபெய்த்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது என்றார். ஒருத்தங்க ஆண்டவர் மேல எவ்வளவுக்கு விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார், பிள்ளைங்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் நம்புறேன், அந்த இடத்துல கர்த்தர் அவளை பிள்ளையாக்கி சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். இயேசுவின் இடத்துல ஒருவேளை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க காஸ்பல் கேட்குறீங்க, ஆண்டவர் ஒரு சுகம் தருவார்னு வந்திருப்பீங்க. நீங்க இயேசு உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நீர் என் ஆண்டவர், நீர் என் இரட்சகர், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இயேசுவை உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்போ கர்த்தர் அதை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வியாதிகள் 4 விதங்கள்ல வேதத்தை பார்க்கும்போது வியாதி வருகிற சூழ்நிலை 4 விதமாய் சொல்லலாம். ஒன்று இயற்கையாய் வருகிற வியாதி. இயற்கையான நம்ம சரீரம் பலவீனம் உள்ளது. இயற்கையாய் வருகிற வியாதி, இந்த சளி டைம்ல எல்லாருக்கும் என்னதான் வரும்? சளி வரதான் செய்யும்.
இயற்கையாக வருகிற கோவிட் வந்துச்சுல்ல, அது எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்படாதவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. ஆமே. அப்போ இதுக்கு இயற்கையாக வருகிற வியாதிக்கு இயற்கையாகவே மருந்துகளும் இருக்கிறது. இயற்கையாகவே மருந்துகளும் இருக்கு. பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அந்த வியாதியிலையும் மருந்துகளாலும் குணமாக்க முடியாதவைகளும் இருக்கிறது. டாக்டர்ஸ் லாஸ்ட் வர ட்ரை பண்ணி முடியாதுன்னு சொல்லி விட்ட கேஸ்லாம் இருக்கிறது. இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுக்கு மெடிசின்களை கியூர் பண்ண முடியும். ஆனால் அப்படிப்பட்ட வியாதிக்கு மெடிசின் இருக்கு, ஆனால் அவளுக்கு கியூர் ஆகலை. அது ரொம்ப நீண்டு விட்டது. அவள் எல்லாத்தையும் செலவழிச்சு பார்க்குறா, முடியலை. ஆமென். இப்படிப்பட்ட வியாதிகளுக்கும் பரிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இயேசுகிட்ட உண்டு. இயேசுகிட்ட உண்டு. ஆமாம். இயற்கையாக வருகிற வியாதிக்கு மெடிசின்ஸும் இருக்கிறது. அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கெல்லாம் மெடிசின் வேலைக்கு ஆகாது. சுகம் யார்கிட்ட தான் வரணும் அப்படின்னா கர்த்தரிடத்துல. அடுத்து இருக்கு பாருங்க, பாவத்தினால் வருகிற வியாதி. இந்த பாவத்தினால் அக்கிரமத்தினால் வருகிற வியாதிக்கு மெடிசின் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு மெடிசின் தான் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கணும். இந்த பாவத்தினால் அது சின்ன தலைவலியா கூட இருக்கலாம். தலைவலிக்கு மெடிசின் நிறைய இருக்கு. ஆனா இந்த தலைவலி இயற்கையா வந்துச்சுன்னா அந்த மெடிசின் போட்டா கேட்கும். இது என்னுடைய பாவத்தினால வந்துச்சு அப்படின்னா அந்த மெடிசின் போட்டா கேட்காது. அதனாலதான் சில இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் குணம் ஆகுது, இவங்களுக்கு மட்டும் குணம் ஆக மாட்டேங்குது. அது மருந்துக்கு எஃபெக்ட் இல்லை, அது நம்ம பாவத்துக்கு எஃபெக்ட். பாவத்தினால வருகிற அக்கிரமத்தினால பைபிள்ல இருக்குல்ல, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று இருக்கிறது. அக்கிரமங்களை எல்லாம். அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு என்னது தேவை அப்படின்னா மன்னிப்பு தேவை. எசாயா 33:24 சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அக்கிரமத்தினால வருகிற வியாதி. 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வருவார்கள். அநேக வியாதியஸ்தர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அப்படின்னா நீ பார்வையடைவாயாக, செவிகள் திறக்கப்படுவதா, இப்படி எல்லாம் தான் சொல்லுவார். ஆனா இவனுக்கு மட்டும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். ஆமா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த இடத்துல எல்லாருக்கும் அது ஒரு பெரிய கேள்வி ஆயிட்டு. அப்போ இந்த பாவத்தினால் வருகிற வியாதி இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, அது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பாருங்க. ஆமே. சிலர் பாருங்க, சிலரை வேதனைப்படுத்தி இருப்பாங்க, பின்னாட்கள்ல அந்த பாடுகளை அனுபவிப்பார்கள். அதிலிருந்து அவங்க உணர்த்தப்பட்டு அந்த நபரை கூட்டு மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்றவங்க சாட்சி நிறைய இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் பாருங்க, சிலரை மன்னிக்க முடியாம மனதில் அந்த காரியத்தை வைத்து 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 என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா சிக்காயிருவாங்க. கடந்த நாளில் கூட அந்த சாட்சியை சொன்னேன். ஒருத்தங்களுக்கு திடீர்னு தலைமுடி, ஒரு சகோதரிக்கு, ஒரு 45 வயது சகோதரி, திடீர்னு தலைமுடி எல்லாம் கீழே ஒரு சைடு ஃபுல்லா அப்படியே கிளீன் ஷேவ் பண்ணது போல மொத்த முடியும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா முடியாது. அதுக்கு ஏதோ டிசீஸ் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் இன்னொரு சகோதரி சொல்லி, நீங்கள் ஊழியெல்லாம் பண்ணுறவங்க தானே, மன்னிப்பை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களே, நீங்கள் யாராவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி மன்னிக்காமல் இருந்துட்டு அது கூட இந்த டிசீஸுக்கு காரணமாக இருக்கலாம்ல அப்படி சொல்லும்போது இவங்க ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அழுது பல வருடமாய் மன்னிக்காத அந்த நபரை இவங்க மன்னித்து கரெக்டாக 5 நாளில் முடி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த 2 போட்டோவையும் காட்டுறாங்க. இது கேட்கறதுக்கு ஒருவேளை வேடிக்கையா இருக்கலாம், இந்த லிவிங் டெஸ்டிமனி இங்கே இருக்கிறாங்க. இன்னொரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருந்த 8 வருட இருதய பலவீனத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நபரை மன்னித்ததும், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, மன்னித்ததும் அந்த பலவீனம் எங்க போச்சுன்னே தெரியலையா. ஆமே. நம்முடைய பாவத்தினால் வருகிற சின்ன பலவீனமாக தான் இருக்கும், ஒரு சின்ன புண்ணா இருக்கும், மெடிசின் போட்டால் ஆறாது. ஒரு தேவ பிள்ளை, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். எதனால் இந்த வியாதி வருகிறது? இது இயற்கையா வருகிறதா, இல்லை என் பாவத்தினாலே என் அக்கிரமத்தினாலே வருகிறதா?
இதை ஒரு தேவ பிள்ளை உணரணும், இதை புரியணும். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் உணர்த்துவார். ஆமென். திடீரென்று, அதாவது எரிகோவின் ஜெயத்தை பார்த்த இஸ்ரவேலர்கள் சின்ன பட்டணத்துக்கு முன்னாடி தோற்று போறாங்க. ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி தோற்று போயிட்டாங்க. உடனே யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். அந்த ரீசன் தெரிகிறது வரைக்கும் எழும்பல. ஏன், எதனால் இந்த வியாதி? எழும்பவே இல்லை. கர்த்தர் அதை உணர்த்தினதுக்கு அப்புறம் அதை சரி பண்றார். அதுக்கப்புறம் ஜெயிக்கிறார். ஒரு தேவ பிள்ளை இதை புரியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப, எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப, எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப வால வயது போல. இத கர்த்தர் செய்ய முடியும் நம்புறவங்க கைகளை உயர்த்தி. நாகமான் அப்படிங்கிற ஒரு சீரிய நாட்டு தளபதி இருந்தான். அவனுடைய சரீரத்துல என்ன வியாதி தெரியுமா? குஷ்டரோகம். அப்படி இருக்கும்போது அங்க சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை இவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற. அவ சொல்ற, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அவர் உங்களை குணமாக்குவார். அந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச காஸ்பலை சொல்றா. இவர் நேரா போறார், தீர்க்கதரிசி கிட்ட போறார். போனதும் அவர் சொல்லுவார், போய் யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி எழும்பணும். இவருக்கு கோவம் வந்துட்டு, இவருக்கு நான் என்ன நினைச்சேன்னு, அவர் வெளியே என்ன மேல இருந்து கீழே வர தடவுவார். ஒண்ணு தடவணும் வேற. அதாவது நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு போகும் பாருங்க, இப்படி செய்வார் அப்படி செய்வார். என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். உடனே அவருக்கு அவ்வளவு கோவம். எங்க ஊர்ல குளம் இல்லைன்னா சிலர்கிட்ட ஞான ஸ்நானம் எடுங்கன்னு சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க சின்ன வயசுல குளத்துல தான் குளிக்கிறது. குளிக்கிறதுக்காக நாங்க குளிப்பாட்டியா விடுறோம். ஞான ஸ்நானம் எடுங்கன்னா அது எங்க ஊர்லயே நாங்க. அப்புறம் தான் ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஐயா வேற எதையாவது சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, 2 பேர் தலையை எடுத்துட்டுவான்னு சொன்னா கூட எடுத்துட்டு வந்து. இது 7 தடவை முங்கிட்டு தானே, முங்கிதான் பார்ப்போமே, என்ன குறைஞ்சி போயிட போகுது. அவர் அந்த நாகமான் அப்படி முங்கி எழும்பும் போது வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 5:14, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் மாம்சம் எப்படி மாறுதான்? ஒரு அப்போ கர்த்தர், அதாவது ஒரு கலங்கி ஓடுகிற தண்ணீர்ல ஒருத்த முங்கி எழும்பும் போது கர்த்தர் இப்படி ஒரு வல்லமையான விடுதலை கொடுப்பார் என்றால், அவருடைய இரத்தத்துக்குள்ள இருக்கிற சபையை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் புதிய அவயவத்தையும் சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. இத நீங்க எவ்வளவுக்கு விசுவாசித்து அறிக்கை செய்ய முடியுமோ அறிக்கை செய்யணும். அப்ப இந்த இடத்துல ஒரு சிருஷ்டிப்பின் கிரியை நடக்கிறது. அந்த சிருஷ்டிப்பின் கிரியை இங்க நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நிறைய நினைச்சிருப்போம், ஆண்டவர் என்னை இப்படி தொடுவாரு, என்ன அல்லது டச் அப்படிம்பாரு, உடனே நான் பொத்துன்னு எழும்பும் போது நான் பீட்டரா மாறிடுவேன். அப்படி இல்லை. ஆண்டவர் நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க, நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க, அவர் சொல்லுவார், ஆமா இதை பண்ணு, உடனே அதை பண்ணணும். உடனே நான் அப்படி நினைக்கலையே. நான் என்ன நினைச்சேன்னா, அவன் வந்த உடனே இப்படி கையை உயர்த்தினோடனே எனக்கு வியாதியெல்லாம் பாய் அப்படி சொல்லிட்டு போயிடும் நினைச்சேன். ஆனால் அது போக மாட்டேங்குது. இல்லை, கர்த்தர் என்ன சொல்றார்? இந்த இடத்துல நாகமான் ஒரு நாகமானுக்கு அவன் மீட்கப்பட்டவன் கிடையாது. அப்போ தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பத்துக்கு தகுதி உள்ளவன் கிடையாது அவன். ஆனாலும் அவனுக்கு சொல்லப்பட்டதை அவன் செய்த போது அவன் சரீரத்தில் ஒரு குழந்தைய போல, ஒரு சிறு பிள்ளை அப்படின்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளைனால எல்லாருக்கும் என்ன தோணும்? தூக்க தோணும். அவன் சரீரம் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? குஷ்டரோகம். யாருக்கும் அவனை என்ன செய்ய தோணாது? தொட தோணுது. இப்போ அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன தோணுது தெரியுமா? இதான் கர்த்தர் கொடுக்கிற சுகம். உன்னை தொட விரும்பாதவங்க கூட உன்னை தொடரும்னு நினைப்பாங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற சுகம். ஒரு சின்ன பக்கத்துல வேலைக்கார, சார் ஒருக்க தொடட்டுமா? இதுக்கு முன்னாடி தொட்டா என்ன ஆயிரும்? அது ஸ்ப்ரெட் ஆகும், அது பரவிடும். ஆனா ஆண்டவர் கொடுத்த விடுதலை
அவர் நாகமா இன்னைக்கு இல்ல, ஆனா நாகமானுக்கு சுகத்தை கொடுத்தவர் இன்று உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த அக்கிரமத்தினால மீறுதல் அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஒபே பண்ணிடணும். இதுக்கு பழகணும். கர்த்தர் விடுதலை தருவார். மூன்றாவது வருகிற வியாதி பிசாசினால. பிசாசு கொண்டு வருகிற பலவீனம். அது போராட்டம். அது பலவீனப்படுத்தும் ஆவி. ஒரு சகோதரி தேவாலயத்தில் இருந்தாள். அவள் எத்தனை வருடம் கூனியா இருந்தால் தெரியுமா? 18 வருடம். அந்த 18 வருட கூனிய கர்த்தர் கூப்பிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, தொட்டு நீ உன் பலவீனத்தினின்று விடுவிக்கப்பட்டாய் சொன்னது. அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். நல்ல கவனிங்க. அப்போ பிசாசினால வருகிற பலவீனம். உடனே அந்த ஜெபாலய தலைவன் சொல்லுவான், அது எப்படி நீங்க ஓய்வு நாள்ல குணமாக்கலான்னு சொல்லும் போது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? சாத்தான் இவளை 18 வருஷம், லூக்கா 13:16 வாசியுங்கள். லூக்கா 13வது அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 18 வருஷமா கட்டி இருந்த. அப்போ பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை தர யாருக்கு மட்டும்தான் முடியும்? ஜெப ஆலய தலைவனுக்கு முடியாது, இயேசுவுக்கு மட்டும்தான் முடியும். அவருடைய ஒரு தொடுதல் போதும். 18 வருஷ கட்டு ஒண்ணும் இல்லாம ஆகும். நம்ம பாடணும், உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க நல்ல கையை தட்டி ஏசப்பா உங்க நாமத்தில் சரம கலவரம ரதனமரா பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது. சரபகமா மலரா. ஓ ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம்மேசு உடை தெரிவார். ஆமென். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். இயேசுவின் நாமத்திலே உங்க வல்லமைகள் ஓடரபா சகரபா கலரபா ரிபரா மதனலா ஹச்சரபா. ஜீசஸ் இயேசுப்பா, இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆமென். glory. அற்புதங்கள் நடக்குது. ஆமென். பேய்களோடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, ஓடரபல கதனரமமா பறந்தோடுது. ஆமென். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மேசு உடை தெரிவார். ஆமென். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆமென். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்தி இயேசுவின் நாமத்திலே பலவீனத்தின் ஆவியே இனி உனக்கு இடமில்லை, இனி உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியேறு. உங்க வல்லமைகள் விடுதலை இயேசுவின் நாமத்திலே, சுகம் இயேசுவின் நாமத்திலே, பலம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஒரே இயேசுப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆமென்.
ஆமே பேய்கள் ஓடுது, பாவங்கள் மறந்தோடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் ஆமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ இந்த மாதிரி போராட்டங்கள், பலவீன போராட்டங்கள் வரும்போது நீங்க ஸ்கேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நார்மல் தான் வரும், எல்லாமே நார்மல் தான் வரும். என்னெல்லாமோ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் யாரும் இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை போராடி அதை ஜெயிக்கணும். ஆமென். அந்த 18 வருட கூனியாகிய ஸ்திரீ, அவளுக்கு கொஞ்சம் நிமிர முடியலைன்னாலும் சமூகத்தை விட்டு விலகல. அவளுக்கு தெரியும் அவன் தோற்றவன், அவன் எவ்வளவுதான் அவன், அதாவது எனக்கு வர வேண்டியதை ஒருவேளை அவனால டிலே பண்ண முடியுமே தவிர தடுக்க முடியாது. காரணம், அவன் தோற்றவன். அவன் சரித்திரத்துல ஜெயம் என்ற வார்த்தை கிடையாது. நான் யாரை ஆராதிக்கிறேனோ அவர் ஜெயித்தவர். ஆமே. நமக்கு வர வேண்டியதை சில நேரத்தில் அவன் என்ன பண்ணலாம், டிலே பண்ணலாம். தானியேலுக்கு 9வது அதிகாரத்துல அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வருது. 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்துச்சு. ஆனா பெர்ஷியா நாட்டு அதிபதி மீகாவேல் சொல்வார், 21 நாள் என்னோட கூட போராடிட்டு இருந்தான். 21 நாள். மீகாவேல் இல்ல, கர்த்தருடைய தூதன். அந்த வசனத்தை பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம். எத்தனாவது வசனம்? 13வது வசனம் வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதானாதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். நல்ல கவனிங்க அந்த சம்பவம். அதாவது தானியேல்ட்ட அனுப்பப்பட்ட தூதன் யாருன்னு நமக்கு தெரியும். 9வது அதிகாரத்துல கேப்ரியல் தானியேல்ட்ட அனுப்பப்படுவார். அதாவது 9:21 இருக்கு கேப்ரியல். அதாவது கேப்ரியல்னா தூது கொண்டு வர்றவர். அதே போலதான் 10வது அதிகாரத்தில் தூது கொண்டு வர ஒரு தூதன் அனுப்பப்பட்ட போது சத்ரு எதிர்த்து நிற்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தூதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தள்ளி இன்னொரு வேலையை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. அப்ப தூது கொண்டு வந்த தூதனால எதிர்த்து நிற்கிற சத்ருவை அடிக்க முடியும். ஆனா அவருக்கு அது இந்த டியூட்டி கொடுக்கல. அந்த டியூட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? மீகாவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால மீகாவேல் வர்றது வரை இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். மீகாவேல் என்ன பண்றாருன்னா ஃபைட் பண்ணி அடிச்சுட்டு பதில திருப்பி கீழே கொண்டு வரார். சில காரியத்துக்கு பதில் தாமதிக்கலாம், தளராதீங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக கோலை நீட்டினதும் அற்புதம் நடந்தது. ஆனா அமலேக்கியன்ட்ட யுத்தம் பண்ணும்போது கோலை நீட்டிட்டே இருக்க வேண்டியதாயிட்டு. கை தளரும், ஆனாலும் நம்பிக்கைய மோசே விடல. ஆமே, கோலை இன்னொரு கையில கொடுக்கல. இது நாசில சுவாசத்தை வச்சிருக்கிறார். இந்த கோலை நான் தான் பிடிச்சிட்டு நிக்கணும்னா நான் தான் பிடிச்சிட்டு நிற்பேன். நீங்க அப்படி நின்று பாருங்க. உங்களுக்கு உதவும்படிக்கு ஆரோனை ஊரை அன்னைக்கு மோசைக்கு அனுப்பினது போல உங்களுக்கு உதவும்படி கர்த்தர் தம்முடையவர்களை ஏற்படுத்தி தருவார். ஆமே, ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நாட்கள் ஆகிறதா, வருடங்கள் ஆகிறதா, விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பலவீனம் ரொம்ப நாளா இவங்கள்ட்ட இருந்துச்சு, கடைசியில் அவங்க போயிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆமே, நம்மை அக்கினி நின்று தப்பு வைத்தவர், நம்மை பாதாள வல்லமைக்கு விடுவித்தவர், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். இந்த நாள் ரட்சண்ய நாள். எப்படி அந்த பிசாசின் கட்டிலிருந்து அந்த சகோதரிக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரோ, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசினாலே பலவீனத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று விடுதலை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது ஒரு வியாதி இருக்கிறது. வியாதினா வியாதி டைப் இல்ல, 4வது விதமாய் கர்த்தர் அனுமதிக்கிறது. 2 காரியத்துக்காய் கர்த்தர் அனுமதிப்பார். கொஞ்சம் பயமா இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. ஒன்று, நம்மை திருத்துவதற்கு. இவன் பவுல் லைஃப்ல ஆண்டவர் ஒரு பலவீனத்தை அனுமதித்தார். அதை பவுல் எப்படி சொல்றாருன்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. பவுலுக்கு தெரியுது அப்படி ஒரு. அப்போ ஏன் எனக்கு இந்த பலவீனம்னா, என்ன திருத்துறதற்கு, என்ன சரி பண்ணுகிறதற்கு. 2 கொரிந்தியர் 12:7 அது சொல்லுவார். அது கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் என்று புரிகிறது வரைக்கும் அவர் அதை சாத்தான்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா கர்த்தர் இது கர்த்தர் அனுமதித்தது அப்படின்னு தெரிய வந்ததும் அவர் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பித்தார். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது.
பவுலுடைய பலவீனம் வந்து பவுல் சொல்லுவார் நிருபத்தில், நான் கேட்ட உங்க கண்ணை கூட எனக்கு கொடுப்பீங்க. பவுலுக்கு கண்தானம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏன்னா பவுலுக்கு அந்த தமஸ்குக்கு போற வழியில அடிச்சுல அந்த ஒளி, அதுக்கப்புறம் சரியான பார்வை கிடையாது, கூச்ச பார்வை, பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் தெரியும், ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் தெரியாது. அதே போல அவருடைய பேச்சு பெரிய பிரசங்க வீரன்லாம் கிடையாது. பவுலுக்கு எழுத்து தான் வெயிட்டா இருக்கும். அவர் எழுதுனதை அவரை வாசிக்க சொன்னா கூட ஐயே இப்படியா பேசிட்டு இருக்கிறார். இவருக்கு எழுத்த பார்த்தா இவர் பயங்கர அனல் பிறந்த பிரசங்கியார்லாம் நினைச்சோம். ஆனா இவரை பேச சொன்னா அவ்வளோ, அவரை பார்த்தாலே ஒரு வித்தியாசமான ரூபம். எப்படிங்க மிருகத்து கூட சண்டை போட விடுறாங்க, குளிர்ல அவரை வெளியே விடுறாங்க, நிர்வாணமா வெளியே விட்டுருக்காங்க குளிர்ல. எத்தனை 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 அவர் பட்ட பலவீனங்கள்லாம் 2 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ அவர் சொல்றாரு, அவர் எனக்கு முள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. நம்ம அதை வாங்கிதான் ஆகணும். இன்னொன்னு இருக்கிறது, சுத்திகரித்து எடுத்துக்கொள்வதற்கு. இப்ப எசேக்கியாவுக்கு கர்த்தர் வந்து ஒரு பலவீனத்தை கொடுத்தார். அது என்ன பலவீனம் அப்படின்னு ஏசாயா 38:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன சொல்லி இருக்கணும்? இங்க பாருப்பா, எந்த வியாதியா இருந்தாலும் உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. என்ன சொல்லுகிறார் பாருங்கள், வாசிங்கள். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர். இப்ப கர்த்தருக்கு இந்த வியாதியிலிருந்து சுகமாக்க முடியுமா? முடியும். அதுக்கு அடையாளம் தான் அடுத்து அவர் அழுது வாங்குவார். அப்ப கர்த்தருக்கு முடியும். ஆனா கர்த்தர் வந்து இந்த வியாதியை அனுமதித்தது அவனை சுகமாக்குவதற்கு அல்ல, அவனை சுத்தி நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அப்ப எது ரெடி பண்ணணும், ரெடி ஆயிரு. ஏதாவது பாக்கி இருக்கா, எல்லாம் செட்டில் பண்ணிரு, ரெடி ஆகி ஆயத்தமாயிரு, உன்னை தூக்க போறேன். ஆனா அவர் இல்ல, ஒழுங்குபடுத்தினாலே நீ ரெடி ஆயிட்ட எசேக்கியாவே, உனக்கு வந்து இளைப்பாறுதல் ரெடி ஆயிட்டு அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆண்டவர் வந்து சொல்றார். உடனே எசேக்கியா அழுறார், ஆண்டவர் ஏன்னா உமக்கு முன்னாடி இப்படி நடந்ததுக்கு அது மரணம் நல்ல புரிஞ்சு, தேவ பிள்ளைக்கு மரணம் என்பது தோல்வி அல்ல. ஆனா நம்ம அதை தோல்வியா பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம நம்பாததுனால. நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்திருளோம் அப்படி சொல்லி அழுத்ததும் ஆண்டவர் கொடுத்துருப்பா, என் பிளானுக்கே வரமாட்டேங்கிறான், அவர் பிளானே வேற. எசேக்கியாவே, இந்த இடத்துல நீங்க ஆமேன் போட்டு முடிச்சிருந்தா உங்க சரித்திரத்துல ஒரு கரை கூட இருந்திருக்காது. எசேக்கியாவின் அடுத்த 15 இயர்ஸ் அதனால ஒரு மரணம், ஐயோ அவங்க இப்படி இருந்தாங்க இப்படி போயிட்டாங்களே. இல்ல, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவனை அனுமதிக்கிறது ஒன்று இருக்கு. இப்ப எலிசா, எலியாவை விட அதிகம் பயன்பட்டவர் யார் அப்படின்னா எலிசா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 2 ராஜாக்கள் 13:14 அவன் நாட்களிலே, யார் நாட்கள்ல? யோவாஸ், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் நாட்களிலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலிசாவுக்கு எலும்பு பட்டு செத்தவங்க என்ன பண்ணாங்க? அப்ப எலும்புல அவ்வளவு பவர் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எலிசாவின் எலும்புக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு இப்ப என்ன வியாதி இருக்கிறது? மரணத்துக்கு ஏதுவான. அப்ப இப்படி எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு இருக்க வேண்டும். அதான் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்தில் வைக்கணும். இயற்கையாய் வருகிற வியாதி இருக்கிறது, நம்முடைய மீறுதல்களினால் வருகிற வியாதி இருக்கிறது, அப்புறம் பிசாசு கொண்டு வருகிற வியாதி, மீறுதலினால் வருகிற வியாதி. எப்படி விடுவிக்கப்பட? ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று நம் பிள்ளைகளை உணர்ந்து மன்னிப்பை பெறும்போது ஆமென், கர்த்தர் வந்து விடுவிக்கிறார். பிசாசினால் வருகிற வியாதி ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்து இருக்கணும். ஆண்டவர் தொட்டா மட்டும்தான் விடுதலை. அடுத்து தேவன் அனுமதிக்கிறது நம்மை திருத்த. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம அப்பா சமூகத்தில் கேட்க போறோம், தகப்பனே, என் அக்கிரமத்தினால, என் பாவத்தினால, என் மீறுதலினால அல்லது பிசாசு இந்த பலவீனத்தை கொண்டு வந்தது நிமித்தம்
என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்குமானால் இப்பொழுதே சுகம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயம். அப்ப மீறுதல்னால எதை கொண்டு வரும் சொல்லுங்க? காயத்தை கொண்டு வரும். இப்போ அந்த காயத்தை யார் வாங்குறா சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா நாமத்தை சொல்ல வெட்கப்படவே கூடாது. சத்தமா சொல்லுங்க. இயேசு. மீறுதல் எதை கொண்டு வரும்? அந்த காயத்தை இப்ப யார் வாங்குறா? ஏன் மீறுதல்னால இப்ப யார் காயப்பட்டா? அப்ப ஏன் மீறுதல்னால இயேசு காயப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் அவருடைய தழும்புகளால் எனக்கு என்ன கிடைக்கிறது? சுகம். இப்ப சாத்தா வரான். சாத்தா வந்து சொல்றான் மீறுதல்னா காயம், இவனுக்கு அந்த காயம் கொடுக்கணும். அப்போ பரலோக தேவ நீதி உள்ளவர் சொல்றார் காயம் இருக்கு. காயம் எங்க இருக்கு? தழும்பு காட்டுங்க, தழும்பு காட்டுங்க சொல்லும் போது அந்த இடத்துல யார் தழும்பு காட்டப்படுது தெரியுமா? இயேசுவின் தழும்பு காட்டப்படுது. அப்போ ஏன் மேல விழ வேண்டிய அந்த தழும்பு அவர் மேல விழுந்ததுனால எனக்கு அந்த தழும்பினால சுகம் கிடைக்கிறது. இயேசு என் பரிகாரின்னு நம்புறவங்க இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு இயேசுவின் நாமத்தில். என் மீறுதல்களால் அவர் காயப்பட்டு, என் அக்கிரமங்களால் அவர் நொறுக்கப்பட்டு எனக்கு சமாதானம், அவருடைய தழும்புகளால் குணமானோ. லூக்கா 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க. அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். கூட்டத்தில் இருந்த வியாதியஸ்தர் எல்லாரையும் அல்ல, வியாதியஸ்தர்களில் சொஸ்தமடைய வேண்டும். எனக்கு எப்படியாவது விடுதலை வேணும். அதனாலதான் 38 வருடம் பெதஸ்தா குளக்கரையில இருந்த அந்த 38 வருடம் அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நீ சொஸ்தமாக விரும்புறியா? என்னப்பா அவர் சுதந்திரம். சரி, எதுக்கும் போவோம் நம்மளும். அதாவது பசிச்சு சாப்பிடுறது வேற, சாப்பிடணுமேனு சாப்பிடுறது வேற. ஆண்டவர் சாப்பிடணுமேனு சாப்பிடுறவங்களுக்கு அவர் சாப்பாடு தர மாட்டார். பசியா இருக்கிறவனுக்கு இதான் ஆண்டவருடைய நீதி. ஆண்டவருடைய நீதி என்பது இப்படிதான். சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஜனங்கள் அதை அறிந்து, எதை அறிந்து? இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். உண்மையிலே எனக்கு விடுதலை வேணும்னு விரும்புறவங்க அவங்க யார குறித்த அறிவும் யாரை ஃபாலோ பண்றவங்கள மாறணும் தெரியுமா? ஜீசஸ். இந்த கானானிய ஸ்திரீ தூரத்திலிருந்து இயேசுவேன்னு சத்தம் போடுறான். ஆண்டவர் கேட்காதது போல போறார். எதுக்கு தெரியுமா? அவளை ஃபாலோவரா மாத்துறதுக்கு. உடனே சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரை அவளை அனுப்பி விடுங்க, அனுப்பிவிடா. அவளை இங்க கொண்டு வர்றதுக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். சிலர் இந்த இடையில நமக்காக ஜோம் பண்ணி அனுப்பி விடுறதுக்குன்னே நான் சொல்லுவாங்க, நான் போய் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் கிருபையில போயிட்டாரு. அப்படிப்பட்ட அனுப்பி விடுறதுக்குன்னு ஆண்டவரை அனுப்பி விடுறதுக்கா வெயிட் பண்ண. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவ வாரா. சத்தமிட்டவள் பின்பற்றுகிறாள், பின்பற்றுகிறவர்கள் பணிந்து கொண்டாள், பணிந்து கொண்டவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். இது அவளை அவருடையவளாய் மாற்றிட்டு ஆண்டவர் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அவதான் பிள்ளைக்கு கொடுக்கிறது. உனக்கு என்னப்பா வேணும்? பிள்ளைக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது பிள்ளைக்கு. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. சொஸ்தமடைய வேண்டும் என்றிருக்கிறவர்கள் நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி, முடிந்தால் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பரிகாரி நீங்க தான். இயற்கையாய் வருகிற வியாதி ஆனாலும், அக்கிரமத்தினால் வருகிற வியாதி ஆனாலும், பிசாசின் கட்டுகளினால் வருகிற வியாதியா, நீங்க தொட்டா போதும், நீங்க பார்த்தால் போதும்,
நீங்க சொன்னா போதும். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் என்ன பார்த்தாலே எனக்கு சுகம் கிடைக்கும், என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு சுகம் கிடைக்கும், ஆண்டவர் என்னை தொட்டாலே சுகம் கிடைக்கும். ஆமீன். எனக்கு அந்த சுகம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, எனக்கு அந்த தெய்வீக சுகம் அப்பா என்ன பிள்ளையாக்கினீங்களே அப்பா, ஆண்டவரே உம்முடைய வல்லமை என்னில் விளங்க, என்னில் கிரியை நடப்பிக்க, என்னில் ஏதாவது தடை இருக்குமானால் கிருபையாய் மன்னிப்பீராக, கிருபையாய் மன்னிப்பீராக, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பீராக, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பீராக, எனக்கு சுகத்தை தாங்கப்பா. எல்லாருக்கும் யாரையும் பார்க்காதீங்க, ஆன்லைன்ல பார்க்கிற சகோதரா சகோதரி, இந்த நேரத்தில் நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல விளங்குவதற்கு ஏதாவது தடை இருக்குமானால் இயேசுவின் நாமத்திலே அது இப்பொழுது விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக. சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. Hallelujah, 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 hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை விளங்குவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எந்த பகுதியில் வியாதி இருக்கிறது அங்கே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்முடைய சொஸ்தமாக வேண்டும் என்று இருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்துகிற தேவன் அவர். ஆமென். எந்த அவயவம் செயல்படாமல் இருக்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்கிறார். செயல்படாத கிட்னி எல்லாம் செயல்படும் அளவுக்கு கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் கிரியை நடக்கிறது, சிருஷ்டிப்பின் கிரியை நடக்கிறது. ஆமென். பலவீனமான இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலவீனப்பட்ட கற்பத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். பார்வை குறைந்து கொண்டிருக்கிற கண்களை கர்த்தர் தொடுகிறார். கேள்வி குறைந்து கொண்டிருக்கிற செவிகளை கர்த்தர் தொடுகிறார். எந்த பகுதியில் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை கிரியை நடப்பிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இந்த டைமை விட்டுறாதீங்க, இந்த தருணத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய குணமாக்கு வல்லமை கிரியை செய்கிற வேளை இது, கிரியை செய்கிற வேளை இது. இன்னொரு டைம் செவிக்கலான்னு விட்டுறாதீங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக. ஏசப்பா, ஏசப்பா, சொஸ்தம் அடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினவரே, இதோ உம்மண்டை வந்திருக்கிறோம். கிருபையா ஏற்றுக்கொண்டு, கிருபையா ஏற்றுக்கொண்டு சுகத்தை தாங்கப்பா, கிருபையா ஏற்றுக்கொண்டு சுகத்தை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, 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 விடுதலை. நாகமானுடைய சரீரம், யாரும் பார்க்க விரும்பாத சரீரம், எதற்கும் பயன்படுத்த முடியாத சரீரம், குஷ்டரோகம் உள்ள சரீரம், ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல ஆண்டவர் மாற்றின வல்லவரே. இந்த நேரத்தில் சரீரத்தில் ஆண்டவர் ஏதாவது பகுதி அழுகியோ செயல்படாமலோ செத்தோ இருக்குமானால் இப்பொழுதே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே சுகம், சுகம், சுகம் உண்டாவதாக. Jesus name, Jesus name. இயேசுவின் நாமத்திலே சுகம். நீர் எப்படி செய்து விட்டு அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உங்களை சார்ந்த யாராவது பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா இந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்களா?
உங்க குடும்பத்தில் அடிக்கடி பலவீனம் வந்து ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறதா? இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு தொடுதல் போதும். அவர் மேல அப்படி நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு தொடுதல் நீங்க தொட்டீங்கன்னா போதும், நீங்க சொன்னீங்கன்னா போதும், நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை உங்க கரத்தில் தருகிறோம். இப்பொழுது அந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும், அது இல்லாம போகட்டும், அது செயலிழந்து போகட்டும். ஜீசஸ் நேம். டியூமர் எல்லாம் இல்லாமலே மறைந்து போகட்டும். தலையில, முதுகுல, இருதயத்துல, வயிற்றுல, ஆண்டவரே ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியில் இந்த கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக, மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, 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 விடுதலை. ஆண்டவரே, பிறப்பிலிருந்தே சரீரத்தில் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளை உடைய கரங்களில் தருகிறோம். இப்பொழுதே ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படிக்கு, ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படிக்கு சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பலவீனப்படுத்துகிற, பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து கடிந்து அப்புறப்படுத்த போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி பலவீனப்படுத்துகிற, பலவீனத்தை கொண்டு வருகிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில, தேவ பிள்ளைங்க குடும்பங்கள்ல பலவீனத்தை மாறி மாறி கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிக்கிறோம், சுட்டரிக்கிறோம். வெளியேறு இயேசுவின் நாமத்திலே, வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. உனக்கு இனி அதிகாரம் இல்லை, உனக்கு இனி அதிகாரம் இல்லை. ஓ தெய்வீக சுகம், பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளின் அப்பம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலவீனத்தின் ஆவியே உனக்கு இனி அதிகாரம் இல்லை, உனக்கு இனி அதிகாரம் இல்லை. எல்லையை விட்டு வெளியேறு, எல்லையை விட்டு வெளியேறு, எல்லையை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில். பரலோக அக்கினி உன்னை சுட்டரிக்கிறது. வியாதி செயலிழந்து போகிறது, பலவீன கட்டுகள் உடைகிறது. ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எஸ் 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 ஹalleluya. கர்த்தர் கிரியை செய்கிறார். சாத்தான் தோற்று போனான், அவன் வெட்கப்பட்டு திரும்புகிறான், அவன் வெட்கத்தோடு திரும்புகிறான். கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசு. அபிஷேகம் என்று தேவ பிள்ளைங்க, மற்றவர்கள் ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், இயேசு நாமத்தை சொல்லுங்க. கற்பம் திறக்கப்படுகிறது, மலடு மாறுகிறது. கர்த்தர் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். ஓ ராதா நாலாபா ரீபாபாபா. விடுதலை இயேசுவின் நாமத்தில். பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் படுக்கையில் இருக்கிறவர்கள் துள்ளி குதித்து எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த சுகத்துக்காய் நன்றி. தாவீது இப்படி ஜெபிக்கிறான், பாதி வயதில் என்னை எடுத்து போடாதிரும் என்று. ஆமென். கைகளை உயர்த்தி இந்த பூமியில வாழும்படி நீர் நியமித்த நாள் வரை சுகபலத்தோடு வாழ கிருபை செய்யும். சங்கீதம் 102:23 தாவீது சொல்லுகிற, வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாது. உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பாதி வயதில் என்னை எடுத்து போடாது.
ஆமே, 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 ஆமே. சிலருக்கு பாருங்க லைஃப் டைம் ஃபுல்லா டேப்லெட் எடுக்கக்கூடிய வியாதி அவங்க சரீரத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அப்படிப்பட்டவங்களுக்காக செபிக்க போகிறோம். ஆண்டவர், இனி ஒரு செக்கப்ல டாக்டர் சொல்லணும், இனி டேப்லெட்டை குறைச்சிருங்க, இனி டேப்லெட் தேவையில்லை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விரும்புறவங்க கேளுங்க. சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களை சொஸ்தமாக்குகிற தேவன். இனி டேப்லெட் தேவையில்லை, இனி பிபிக்கு டேப்லெட் எடுக்க வேண்டாம், இனி சுகருக்கு டேப்லெட் எடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு சரீரத்தில் ஒரு மாற்றம், சரீரத்தில் ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆமே, ஆமே. தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம், தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம். ஆமே. கர்த்தர் தருவார், கர்த்தர் தந்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சுகம் தந்து விட்டார், கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்து விட்டார். விடுதலை இயேசுவின் நாமத்தில். ஆமே, ஆமே, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நான் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நீங்க தான் உலாவன். வியாதி குடியிருக்கிற இடம் அல்ல இது, இயேசு குடியிருக்கிற இடம். இந்த சரீரம் வியாதி குடியிருக்கிற இடம் அல்ல, இயேசு குடியிருக்கிற இடம். இந்த சரீரம் வியாதி குடியிருக்கிற இடம் அல்ல, இயேசு குடியிருக்கிற இடம். ஆவியானவர் குடியிருக்கிற இடம். இயேசுவின் நாமத்திலே சொஸ்தப்படுத்துவீராக, சுத்தப்படுத்துவீராக, விடுதலை உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஓ thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நீ தந்த சுகத்துக்காக, நீ தந்த பலத்துக்காக, நீ தந்த சௌக்கியத்துக்காக, நீ தந்த ஜீவனுக்காக, நீ தந்த புதிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.